வணக்கம் எக்ஸ்ட்ரீம் தமிழ் மக்களே, இன்னைக்கு நம்ம ஒரு தரமான சைனீஸ் ஃபேண்டசி படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். படத்தை பத்தி சுருக்கமா சொல்லணும்னா, ஹீரோவோட குடும்பம் சொர்க்க அதிகாரிகள் ஒருத்தரான ஃபைக் பரம்பரையை சேர்ந்தவங்க. சீனாவில் குன்லுன் மலையில சொர்க்க அதிகாரிகளோட ரகசிய கலை மூலமா உருவாக்கப்பட்ட ஒரு கல்லறை இருக்கும். அது போக அந்த ரகசிய கலையோட சாராம்சத்துல சில அரச கல்லறைகளும் இருக்கும். இந்த கலை மூலமா உருவாக்கப்பட்ட கல்லறைகள் ரொம்ப நுணுக்கமான டிராப்ஸ் எல்லாம் செட் பண்ணிருப்பாங்க. இந்த கல்லறைக்குள்ள சாதாரண ஆளுங்களால நுழைய முடியாது. அப்படி இருக்க ஜப்பானை சேர்ந்த ஒரு கூட்டம் சீன கல்லறைகளில் இருக்கிற நினைவு சின்னங்களை திருட ட்ரை பண்ணுவாங்க. அதுலயும் குன்லுன் மலைகளில் இருக்கிற கல்லறையில இம்மோர்டல் சக்திக்கான பொக்கிஷம் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை அடையணும்னு ரொம்ப தீவிரமா இருப்பாங்க. இதுல நம்ம ஹீரோ ஏதோ ஒரு காரணத்துக்காக ஜப்பானை சேர்ந்த ஒரு பெருசோட குன்லுன் கல்லறைக்குள்ள நுழைய போனவங்க யாருமே திரும்ப வரல. இந்த சம்பவம் நடந்து 17 வருஷத்துக்கு அப்புறம் ஹீரோ அவனோட அப்பாவுக்கு என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக குன்லுன் மலையை நோக்கி டிராவல் பண்றான். இதுக்கு நடுவுல படத்தோட வில்லி என்னெல்லாம் சேட்டை பண்றான், அந்த குன்லுன் மலையோட கல்லறைக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு, அதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான மர்மம் என்ன, கடைசியா ஹீரோ அவன் அப்பாவை கண்டுபிடிச்சானா இல்லையாங்கிறதா இதோட முழு கதை. இந்த படம் சீன் பை சீன் பயங்கர விறுவிறுப்பா இருக்குங்க. சோ ஸ்கிப் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சோ गाइस, இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. 2022ல ரிலீஸ் ஆன இந்த படத்தோட பேரு தி லெஜெண்ட் ஆஃப் குன்லுன். சோ வெல்கம் டு எக்ஸ்ட்ரீம் தமிழ். படத்தோட ஓப்பனிங்லயே நம்ம ஹீரோ ஒரு பழங்கால கண்ணாடியை பத்தி சில தகவல்களை படிச்சுக்கிட்டு இருக்கான். சொர்க்கத்துக்கும் பூமிக்கும் முதுகெலும்பா இருக்கிற குன்லுன் மலை பகுதியில 100 தெய்வீக சக்திகள் ஒரு நகரத்தை உருவாக்கி குடிக்கொண்டிருக்கிறதா ஒரு வரலாறு இருக்கு. ஆனா அந்த நகரம் ஏதோ ஒரு காரணத்தால சேதாரமாகி குன்லுன் மலைக்கு அடியில மறைஞ்சிருச்சு. அந்த நகரத்தை கண்டுபிடிக்கவும் அதோட நுழைவாயில ஓபன் பண்றதுக்கும் ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்கிற இந்த பழங்கால கண்ணாடியால மட்டும்தான் வழிகாட்ட முடியும். நம்மால ஏன் அதை கண்டுபிடிக்க நினைக்கிறான்னா, 17 வருஷத்துக்கு முன்னாடி அடையாளம் தெரியாத ஒரு டீம் அந்த பழங்கால கண்ணாடியோட வந்து ஹீரோவோட அப்பாவை மீட் பண்ணிருக்காங்க. உடனே அவரு அந்த இடிஞ்சு போன நகரத்தை தேடி அவங்க கூட கிளம்பி இருக்காரு. அவரு அந்த டீமோட ரொம்ப கஷ்டப்பட்டு மலையேறிட்டு இருக்க அதுல ஒருத்தன் கால் ஸ்லிப் ஆகி அந்த கண்ணாடியை கீழே விட்டுருவான். உடனே ஹீரோவோட அப்பா அதை ஜஸ்ட் மிஸ்ல கேட்ச் பண்ண இவரோட கழுத்துல ஒரு அரச முத்திரை இருக்கிறதா காட்டுறாங்க. இவர் கூட இருக்கிற இந்த டீம் ஜப்பானை சேர்ந்தவங்க. இவங்கள மாதிரி பல ஜப்பானீஸ் குழுக்களோட நோக்கமே சீனாவோட நினைவு சின்னங்களை ஆட்டைய போடுறதுதான். இந்த டீமோட லீடர் பெருசு கண்ணாடியை காப்பாத்தினதுக்கு இவங்களுக்கு உதவி பண்ண ஒத்துக்கிட்டதுக்கும் ஹீரோவோட அப்பாவுக்கு நன்றி சொல்ல எல்லாருமே அங்கிருந்த ஒரு குகைக்குள்ள போறாங்க. நம்ம ஹீரோவோட அப்பா பேரு சாங். இவர் சீனாவை சேர்ந்தவர். அதோட ரொம்ப திறமையான டாம் ரைடர். இவங்க குடும்பமே ஃபேக்கிங்கிற சொர்க்க அதிகாரியோட பரம்பரையை சேர்ந்தவங்க. பழங்கால கல்லறைகள் இருக்கிற புதிர்களை பத்தியும் அங்க எந்த மாதிரி ஆபத்துகள் இருக்கும்ங்கிறத பத்தியும் சாங்குக்கு அத்துப்படி. அதோட இவரோட உதவியால தான் அந்த பெருசு இங்க வந்திருக்கு. நம்ம சாங் மட்டும் அந்த கண்ணாடியை மிஸ் பண்ணியிருந்தா குன்லுன் மலைக்கு அடியில் இருக்கிற கல்லறைக்குள்ள இவங்களால போக முடியாது. ஏன்னா அந்த கண்ணாடி தான் அதை திறக்கிறதுக்கான சாவி. இவங்க அந்த குகைக்குள்ள போறப்ப அங்கிருந்த எலும்பு கூடல பார்த்து கூட வந்தவங்க மறந்து போயிருவாங்க. இங்க செத்து கிடக்கிறது எல்லாமே அந்த கல்லறையை தேடி இங்க வந்தவங்க தான். அப்படி அந்த கல்லறையில என்னதான் இருக்கு, எதுக்காக இத்தனை பேர் உசுர ஓட்டிருக்காங்கன்னு பார்த்தா இம்மோர்டல் ஆகிறதுக்கான சக்தி, அதாவது மரணமில்லா வாழ்க்கைக்கான ஏதோ ஒண்ணு இங்க இருக்கிறதா புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி வந்தவங்களாம் ரொம்ப சாதாரணமான டாம் ரைடர்ஸ். ஆனா இந்த ஜப்பான் பெருசு பல வருஷமா இதை பத்தி ஆராய்ச்சி பண்ணி உள்ள போறதுக்கு அந்த பழங்காலத்து கண்ணாடியும் கண்டுபிடிச்சு கையோட எடுத்துட்டு வந்திருக்காரு. நம்ம ஜாங் கிட்ட இதுக்கு முன்னாடி நம்ம டிடெக்டிவ் டீன் ஒரு தாறுமாறான மூவி சீரிஸ் பார்த்தோம்ல, அந்த படத்தோட ஹீரோ கிட்ட இருந்த மாதிரியே இவர்கிட்டயும் ஒரு ஆயுதம் ஒன்று இருக்கும். இது இவங்களோட பரம்பரை சொத்து. இங்க இவங்க ஒரு இடத்துக்கு வந்ததும் ஜாங் அந்த மேசை எடுத்து முன்னாடி இருந்த பாறையில சொருகி ட்ரிகரை சுத்தி விட அப்படியே மறுபக்கம் அந்த பிரம்மாண்டமான கல்லறையை காட்டுவாங்க பாருங்க. பார்க்கவே இடியும் மின்னலாம் பயங்கர மிர்சலா இருக்கும். ஜாங் அந்த பக்கம் இருக்கிற எனர்ஜியை ஃபீல் பண்ண திடீர்னு ஏதோ ஜெல்லி ஃபிஷ் பாறையை உடைச்சிட்டு வந்து இவங்க ஆளு ஒருத்தனை கொடூரமா போட்டு தள்ளுது. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அங்க இருந்து யாருமே உயிரோட வரல. ஆனா ஹீரோ இவன் அப்பா ஜாங் இன்னும் உயிரோட இருப்பாருன்னு நம்புறான். இவன் அங்க போகணும்னா அதுக்கு அந்த பழங்கால கண்ணாடி கண்டிப்பா வேணும். ஆனா அதுவும் அவங்களோட சேர்ந்து அந்த இடத்துலயே அழிஞ்சு போச்சு. அந்த விஷயம் ஹீரோவுக்கு தெரியாது. நம்மால அதை பத்தி ரிசர்ச் பண்ண ஏதோ ஒரு அரச கல்லறைக்குள்ள அந்த கண்ணாடி இருக்குன்னு தெரிய வருது. ஆனா அது ஒரிஜினலா ஃபேக்கான ஐடியா இல்ல. ஹீரோ அதை தேடி கிளம்ப இங்க தான் படத்தோட டைட்டிலே போடுறாங்க. அப்படி அடுத்த சீன்ல படத்தோட வில்லியா காட்டுறாங்க. இவளும் ஜப்பான் நாட்டை சேர்ந்தவ தான். 17 வருஷத்துக்கு முன்னாடி ஜாங் கூட ஒரு ஜப்பான் பெருசு இருந்துச்சுல்ல, அவர் தான் இவளோட குருநாதர். வில்லி வேலைக்காரி கிட்ட அந்த கண்ணாடியை பத்தி ஏதாவது தெரிஞ்சதா, ஷான் கிட்ட இருந்து ஏதாவது தகவல் வந்துச்சான்னு கேட்க இவ சொல்ற ஷான் இவங்களுக்கு ஒரு லெட்டர் அனுப்பியிருக்கான். அதுல பார்த்தா அந்த கண்ணாடி இருக்கிற கல்லறையை கண்டுபிடிச்சிட்டதாகவும் அவனோட லீடர் அதுக்குள்ள போக இது சரியான நேரம் இல்லைன்னு சொன்னதா எழுதி இருக்குன்னு வேலைக்காரி சொல்றான். அதுக்கு வில்லி லீடருக்கு
பணம் தான் பிரச்சனை, அதான் இப்படி இழுக்கடிக்கிறான்னு சொல்ல வேலைக்காரி அவன் வேற ஏதோ எதிர்பார்க்கறான்னு கொஞ்சம் இழுத்தாப்புல சொல்லுவா. அதாவது பணத்துக்கு பதிலா வில்லி கூட ஜல்சா பண்ணணும்னு எழுதிருப்பான் போல. வில்லி செம்ம காண்டாகிடுவா. அப்ப வெளியே வந்த கேங் லீடர் ஆளுங்களோட வர இங்க ஒரு ஒத்தக்கனா இருக்கான். இவன் தான் நம்ம வில்லி சொன்ன ஷானு. இவனும் படத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான கேரக்டர் தான். அந்த லீடர் வில்லி கூட மஜாவா இருக்க போறான்னு நினைச்சு குஜாலா கிளம்ப அவன் கூட ஷானும் உள்ள வருவான். மொட்டை உள்ள போனதும் வில்லிய பார்த்து நான் சொன்ன மேட்டருக்கு ஓகேவான்னு கேட்க அதுக்கு என்ன சிறப்பா செஞ்சிருவோம்னு சொல்லுவா. உடனே அவன் வில்லி கையை பிடிச்சி பல்ல காட்டிக்கிட்டே ஷானை வெளியே போக சொல்ல அதுக்கு ஷான நடக்க போறத நான் ரசிச்சு பார்க்க போறேன்னு சொல்றான். இதை கேட்ட மொட்டை ஷாக்காக படக்குன்னு வில்லி கத்தி எடுத்து அவன் கையை கீறுவா பாருங்க. மொட்டை வெறியாக்கி கண்டை எடுத்துருவான். ஆனா வில்லி மடக்கி போட்டு அவன் சங்கா இருக்க மலமாடு கணக்கா இருக்கிற மொட்டையோட ஆள் ஒருத்தன் இதை பாத்துருவான். உடனே வில்லி ரோலிங்ல போய் அவனுக்கு ஒரு கோடை போட்டு நச்சுன்னு மண்டையில குத்த ஆளு குத்துக்கல்லாட்டம் அப்படியே நிப்பான். இவ அவனையும் சங்க எடுத்துட்டு அசால்ட்டா வெளியே வர அங்க மொட்டையோட ஆளுங்க நிறைய பேர் வந்துருவாங்க. ஆனா இவ கொஞ்சம் கூட அசராம அத்தனை பேரையும் அசுர வேகத்துல பினிஷ் பண்ணுவான் பாருங்க. அந்த இடமே பயங்கர ரத்த கலரியா இருக்கும். இவ ஜப்பான்ல இருந்து இங்க வந்ததே இவளோட குருநாதரோட நோக்கத்தை நிறைவேற்றதான். அதுக்கு தான் சீனாவை சேர்ந்த மொட்டை கேங்குக்கு காசு கொடுத்து அந்த கண்ணாடியை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கா. இவளுக்கு அந்த மொட்டை ஒரு அரகுர சைக்குன்னு தெரிஞ்சிருக்கு. அதான் அவன் கேங்ல இருக்கிற ஷானை இவ பக்கம் இழுத்துட்டா. ஷானுக்கு இவன் மேல ஒரு கண்ணு. அதான் இப்ப மொட்டைக்கே துரோகம் பண்ணிருக்கான். வில்லிக்கு ஹீரோவை பத்தியும் ஜாங்கி இவளோட குருநாதர் கூட போனதை பத்தியும் தெரிஞ்சிருக்கு. அதோட ஹீரோவா அந்த கண்ணாடியை தேடிட்டு இருக்காங்கிற விஷயமும் தெரிஞ்சிருக்கு. அதனால அவன் இப்ப எங்க இருக்கான்னு ஷான் கிட்ட விசாரிப்பா. அப்படியே இந்த பக்கம் ஹீரோவை காட்ட ஹீரோயின் அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு இவங்க கூட சேர்ந்து ஒரு அரச கலரைக்குள்ள வந்திருப்பான். இதுல அந்த ஃப்ரெண்டுக்காரனா நம்ம பிச்சு மணின்னு சொல்லிக்கலாம். இந்த பிச்சு மணி ஹீரோ கிட்ட நம்ம அந்த கண்ணாடியை இங்க தேட போற விஷயத்த மாஸ்டர் 6க்கு இன்ஃபார்ம் பண்ணல. சோ இதால பிரச்சனை வரும்னு சொல்ல நம்மால அதை கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டான். அப்ப இந்த கல்லறைக்குள்ள வித்தியாசமான சிலைகள் இருக்க அதை பார்த்த பிச்சமுனி கண்டிப்பா இந்த கல்லறையோட ஓனர் மிகப்பெரிய அதிகாரியா தான் இருக்கும்னு சொல்லுவான். அது மட்டும் இல்லாம அங்க இருந்த நிறைய சிலைகளை பார்த்துட்டு இதை மட்டும் மார்க்கெட்ல வித்தோம்னு நிறைய காசு பார்க்கலாம்னு சொல்ல ஹெல்ப்பா நாம தேடி வந்தது அந்த பழங்கால கண்ணாடியை மட்டும்தான், ஒழுங்கா அதுல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுன்னு ஹீரோயின் திட்டுவா. அதே நேரம் ஹீரோ ஒரு கதவு கிட்ட வர அங்க இருந்த ஒரு சிலையோட கையில திறக்கிறதுக்கான பசில் இருக்கிறத பாக்குறான். ஆக்சுவலி இது கொஞ்சம் சிக்கலான ட்ராப். இதை மறுபடி சால்வ் பண்ணலன்னா அங்க இருக்கிற ட்ராப் ஆக்டிவேட் ஆகி இவங்களை போட்டு தள்ளிடும். அதோட கதவையும் திறக்க முடியாது. இந்த மாதிரி விஷயத்துல ஹீரோவோட பிச்சுமணிக்கு தான் கொஞ்சம் நாலேஜ் இருக்கும். ஆனா இப்ப அவனுக்கே இது எப்படி சால்வ் பண்றதுன்னு சுத்தமா ஐடியா இல்ல. இந்த ட்ராப் எல்லாம் டேங் சாம்ராஜ்யம் காலத்திலே உருவாக்கப்பட்டது. இதை பார்த்த ஹீரோவுக்கு அவனோட சின்ன வயசு ஞாபகங்கள் வருது. அதுல இவன் அப்பா கலர்கள் இருக்கிற டிராப்ஸை பத்தி இவனுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருப்பாரு. இந்த டிராப்பை பத்தின கலையெல்லாம் சொர்க்க அதிகாரிகளோட பாரம்பரியம். அவங்க மூலமா தான் மனிதர்களுக்கு தெரிய வந்திருக்கு. ஹீரோவோட அப்பா அந்த கலை மூலமா உருவாக்கப்பட்ட டிராப்ஸோட பேட்டர்னை பத்தி சொல்லி இந்த டைப்ல இருக்கிற பசிலை சால்வ் பண்ணணும்னா முதல்ல அந்த கல்லறையோட ஹிஸ்டரியை தெரிஞ்சு வச்சிருக்கணும்னு சொல்லியிருப்பாரு. நம்மால அதை நினைச்சு பார்த்து இந்த கல்லறையோட சொந்தக்காரனை பத்தி சொல்றான். இவங்க புதைக்கப்பட்டவனோட பேரு செங். இவன் டேங் டைனசிட்டியோட பேரரசர். இந்த அதிகாரிக்கு ஒரு தெய்வீக மரத்தை கண்டுபிடிக்க சொல்லி ஆர்டர் கொடுத்திருக்காரு. ஆனா அதிகாரி அதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே அரசர் காலமாகிட்டு தான் ஹீரோ படிச்சிருக்கான். ஹீரோவுக்கு இதை பத்தி முழுசா தெரிஞ்சதால அந்த பசில குறிப்புகளை வச்சு அசால்ட்டா அதை சால்வ் பண்ண இவங்க முன்னாடி இருக்கிற கதவு பிரச்சனை இல்லாம ஓபன் ஆகுது. அப்ப இவங்களுக்கு பின்னாடி வில்லி வந்து நிக்க ஹீரோயின் நம்ம விட்டு அட்டாக் பண்ணுவா. ஆனா வில்லியும் ஷான் அது பக்காவா தடுத்து கெத்தா நிக்க பிச்சு மணி வேகமா ஷான் அடிக்க போவான். உடனே அதை காட்டு போய் எவன அடிச்சு பறக்க விட ஹீரோவா அவன் பங்குக்கு போய் பங்கமா அடி வாங்கிட்டு வருவான். இதுல நம்ம பிச்சு மணிக்கு தான் அடி அதிகமா விழுகுது. ஒரு கட்டத்துல வில்லி கையில கண்ணு எடுத்துற அப்படியே சண்டை ஸ்டாப் ஆகுது. இவ வேற எனக்காக இந்த கதவு திறந்ததுக்கு ரொம்ப நன்றின்னு ஆளுங்களை உள்ள அனுப்பி பிச்சு மணி இருந்த ஒரு பேட்சை ஷானு ஆட்டை போட்டுருவான். ஆக்சுவலா ஸ்டார்டிங்ல நம்ம ஷான் கிட்ட ஒரு பேட்ஜ் இருந்துச்சுல, அதே மாதிரி இதுவும் ஒரு அரசாங்க முத்திரை போல. இதை பச்சை நிறம் மாணிக்க கல்லால உருவாக்கி இருப்பாங்க. பிச்சு மணி ஷானை கண்டபடி திட்டி அதை வாங்கி வச்சுட்டு அதே மாதிரி இன்னொரு பேட்ச் எடுத்து அதை பத்தி பேசிக்கிட்டு இருப்பான். என்னடான்னு பார்த்தா சண்டை போடும்போது ஷானு எப்படி இவன் பேட்ச ஆட்டையை போட்டானோ அதே மாதிரி பிச்சு மணி அவன் பேட்ச ஆட்டையை போட்டிருக்கான். இவனும் லேசு போட்ட ஆள் இல்ல போல. ஷான் அதை பார்த்துட்டு செம்ம வெறியாக கண்டிப்பா இதை ஒரு கல்லறையில் இருந்து தான் நீ ஆட்டையை போட்டிருப்பா, உன் திருட்டு பொருள் எனக்கு எதுக்குன்னு அவன்கிட்டயே அதை தூக்கி போட்டுருவான். இங்க வில்லி சொர்க்க அதிகாரிகளோட கலை மூலமா உருவாக்குனா கல்லறை டிராப்ஸ பத்தியும் அதுல ஹீரோவோட பரம்பரைக்கு இருக்கிற நாலேஜை பத்தியும் வாய்க்கிலேயே பேச நம்ம அளவுல மதிக்கவே மாட்டான். உடனே வில்லி பக்கத்துல வந்து நான் யாருன்னு உனக்கு தெரிஞ்சே ஆகணும். 17 வருஷத்துக்கு முன்னாடி உன் அப்பா கூட தான் என் குருநாதர் குன்லூன் மலைக்கு போனாருன்னு சொல்ல அதை கேட்ட உடனே நம்மளால ஷாக் ஆயிடுவான். கூடவே ஜாங்கோட கழுத்துல இருந்த பதக்கத்தை காட்டி என் குருநாதரை தேடி போனப்ப இது மட்டும் தான் எங்களுக்கு கிடைச்சதுன்னு இவங்கிட்ட கொடுக்க இவ சொல்றதெல்லாம் உண்மைன்னு ஹீரோவுக்கு புரியுது. வில்லி நான் பல வருஷமா ஒன்னதான் தேடிக்கிட்டு இருந்தேன். நம்ம ரெண்டு பேரோட நோக்கமும் ஒண்ணுதானே சொல்ல ரெண்டு டீமும் ஒன்னா அந்த கல்லறைக்குள்ள போறாங்க. அப்ப ஹீரோயின் என்ன பண்றதுன்னு கேட்க உன் உள்ளுணர்வை மட்டும் நம்பு, ஆனா என்ன ஆனாலும் சரி இந்த ஜப்பான்காரி கைக்கு மட்டும் அந்த கண்ணாடி கிடைக்க கூடாதுன்னு சொல்லுவான். இப்படி இவங்க பேசிக்கிட்டே
அங்க இருந்த சமாதிக்கு வந்துட ஷான் மட்டும் அதுக்கு பக்கத்துல போவான். அப்ப ஹீரோ இங்க ஏதோ ஒரு டிராப் இருக்கிற மாதிரி தோணுதுன்னு சொல்ல அதுவும் என்னவா இருக்குன்னு வில்லியும் லைட்டா பீதியில இருப்பான். ஹீரோ அந்த இடத்தையே சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டு இருக்க ஹீரோயினே என்ன ஏதாவது பிரச்சனையானு கேப்பா. அதுக்கு இவன் இந்த கலருக்கு சொந்தமான ஆளு இன்னமும் இங்க வாய்ப்பு இருக்குதுன்னு புதிராவே பேச வில்லிக்கு ஒண்ணு விளங்கல. அப்ப ஷானு அந்த சமாதியை மெதுவா ஓபன் பண்ணா உள்ள இருந்து குப்புடு போனவாட அடிக்கும் பாருங்க. எல்லாருமே பதறி போயிருவாங்க. முழுசா ஓபன் பண்ணா உள்ள ஒரு எலும்பு கூட இருக்காது. என்னடா இது எம்டியா இருக்குதுன்னு மத்தவங்க எல்லாம் மண்ட குழம்ப. ஹீரோவுக்கு தான் இதோட ஹிஸ்டரியை தெரியுமே. சோ அதை வச்சு புதைக்கப்பட்டதா சொன்ன செங்கு ஒரு அரச விசுவாசி. அரசரோட உத்தரவையும் அந்த கண்ணாடியும் ரகசியமா வச்சுக்க தன்னை தானே எரிச்சுக்கிட்டு இருந்திருக்கான். அவனோட வம்சாவளியும் அதை புரிஞ்சுக்கிட்டு அவனை இங்க புதைச்ச மாதிரி இந்த கலரையில உருவாக்கி அவனோட ரகசியங்களை மறைச்சு வச்சதா ஹீரோ சொல்லுவான். உடனே ஷானு கொஞ்சம் தெளிவா சமாதிக்குள்ள தேட சைட்ல இவங்க தேடி வந்த கண்ணாடி அதுக்குள்ள இருக்கிறத பாத்துருவான். அதை பார்த்து மொத்த பேரும் வாய பழக்க ஷான் வந்து அதை வில்லி கையில கொடுப்பான். அப்படின்னா குருநாதர் கையில இருந்த கண்ணாடிக்கு என்ன ஆகிருக்கும்? ரெண்டுல எது ஒரிஜினல் கதை போற போக்கல தான் தெரியும் போல. இங்க வில்லி அதை குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு இருக்க திடீர்னு இவங்க பின்னாடி இருந்து ஒரு ராட்சச பாம்பு வந்து அப்படியே சமாதியை சுத்து போடுது. உடனே வில்லியோட ஆளுங்க அதை கண்டபடி சுட அது வெறியாகி வில்லிய கடிக்க வரும். இதை பார்த்த பீதியில இவன் கண்ணாடியை கீழே போட்டுட்டு ஓட அதை எடுக்க போன வேலைக்காரிய பாம்பு துணித்தை வச்சு தூக்கி அடிச்சிடும். உடனே வில்லி கண்ணாடி கிட்ட போக ஹீரோயின் அம்பு விட்டு கொல்ல பாப்பா. ஆனா வில்லிய அசால்ட்டா அந்த அம்பா கேட்ச் பண்ணி இவளுக்கு ரிட்டர்ன் அனுப்பி பயங்கரமா மாஸ் காட்டுவா. இப்படி இவங்க ஆர்வமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்க என்னடா அங்க சத்தாம்னு பாம்பு ஒருத்தனை தூக்கி ஹீரோயின் மேல வீசிட்டு இங்க நான் ஒருத்தன் இருக்க இல்லன்னு பக்கத்துல வரும். உடனே பிச்சு மணி அதை மண்டமட்டியா சொட ஹீரோ அந்த கண்ணாடி எடுக்க போவான். ஆனா பாம்பு ஒரே டைம்ல அவனையும் வரட்டிக்கிட்டு ஹீரோவையும் அந்த கண்ணாடி எடுக்க விடாம தரமா லாக் பண்ணும். பிச்சு மணி விடாம அதை ஷூட் பண்ணி பயங்கரமா டைவர்ட் பண்ண ஹீரோ கையில கண்ணாடியை எடுத்ததுமே கொத்த இவனை தூக்கி மொத்தமா முழுங்க பார்க்கும். உடனே ஹீரோயின் கண் எடுத்து கண்டபடி சுட அது இன்னும் வெறியாகிரும். இதோட தலையில பர்பிள் கலர்ல சில கல்லுங்க இருக்கும். ஹீரோயின் சொல்றப்ப புல்லட் அந்த கற்கள் மேல பட அடுத்த செகண்டே பாம்பு தூள் தூளா செதறி போய் மறைஞ்சிரும். அப்ப ஷான் ஹீரோயினை ஷூட் பண்ண ஹீரோ குறுக்க வந்து புல்லட்டை வாங்கிப்பான். இதை பார்த்த பிச்சு பண்ணி ஒரு பாம்பை தூக்கி வீச பயங்கர ஹீரோவுக்கு சில விஷுவல்ஸ் எல்லாம் வரும். இந்த மாதிரி விஷுவல்ல மோஸ்ட்லி ஹீரோ இவன் பேரண்ட்ஸோட ஒரு மந்திர சக்கரத்துக்கு நடுவுல தான் இருப்பான். இது எல்லாமே சொர்க்க அதிகாரிகளோட தனித்துவமான கலை. இவங்களும் அதுல ஒருத்தரோட பரம்பரையை சேர்ந்தவங்கனால அதோட பேட்டர்ன் பொறுத்துப்பட்ட டிராப்ஸை எப்படி சால்வ் பண்றதுன்னு இவங்களால ஸ்டடி பண்ணிக்க முடியும். இங்க ஹீரோ பாக்குறது எல்லாமே அவனோட சின்ன வயசுல நடந்த சம்பவம். இவன் சின்ன பையனா இருந்தப்ப அவன் அப்பாவோட சந்தோஷமா விளையாடிட்டு இருக்க அந்த இடத்துக்கு இவன் அம்மாவும் வந்திருக்காங்க. ஹீரோ இவங்க கூட ரொம்ப சந்தோஷமா தான் இருந்திருப்பான். அப்ப திடீர்னு இவன் அம்மாவுக்கு என்னமோ ஆகி அந்த இடத்துல அவங்க இறந்து போக சின்ன பையனா இருக்கிற ஹீரோ கதறி அழுதுகிட்டு இருப்பான். ஜாங்குக்கு சொர்க்க அதிகாரிகளோட ஆசீர்வாதத்தால தான் கல்லறைகள் பத்தின புரிதல் கிடைச்சிருக்கு. ஆனா இப்ப அவர் மனைவி தன்னோட கண் முன்னாடியே இருந்ததை பார்த்துட்டு ஏதோ ஒரு நோக்கத்தோட குன்லுன் மலைக்கு கிளம்பி இருக்காரு. அந்த டைம்ல ஹீரோ ரொம்ப சின்ன பையன். இவன் அப்படியே அம்போன்னு விட்டுட்டு கிளம்பி இருக்க இப்ப பெரிய பையனா இருக்கிற ஹீரோ அந்த குன்லுன் மலையில இருக்கிற கல்லறையில அப்படி என்னதான் இருக்கு, எதுக்கு என்ன விட்டுட்டு தனியா போனீங்கன்னு புலம்புவா. ஜாங்கி இவரோட மனைவிக்காக தான் அந்த பையனுக்கு போயிருக்காரு. அந்த மலைக்கடியில ஏதோ ஒரு பலகீனமான நீர்ப்பள்ளம் இருக்கிறதாகவும் அதோட வெளியே வேற எரிஞ்சு போன மலைப்பகுதி இருக்கிறதாகவும் தனக்கு தானே அதோட அடையாளத்தை சொல்லிக்கிட்டு அங்க இருந்து கிளம்புவாரு. ஹீரோவுக்கு இது ஒண்ணும் விளங்கல. இவன் மண்டை வெடிக்கிற அளவுக்கு குழப்பத்துல நிக்க அப்படியே மயக்கம் தெரிஞ்சு ரியல் டைம்ல கண்முழிக்கிறான். இவனை பார்த்து ஹீரோயினும் பிச்சு மணியை சந்தோஷப்பட ஹீரோ வில்லி கொடுத்த ஜாங்கோட முத்திரையை பார்த்து கண்ணாடியை பத்தி பேசுவான். ஆக்சுவலா இது இப்ப வில்லி கிட்ட தான் இருக்கு. என்னதான் கண்ணாடி கிட்ட இருந்தாலும் ஹீரோவோட உதவி இல்லாம அந்த கல்லறையை கண்டுபிடிக்கவே முடியாது. இவன் ஷானு கிட்ட நம்ம ஆளுங்களை தேட சொல்லியிருக்க அவனும் ஹீரோ இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிருக்கான். ஆனா ஹீரோவை தூக்குறதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. இல்ல பெரிய சிக்கலே இருக்கு. என்னன்னா இப்ப நம்ம ஆளுங்க மாஸ்டர் 6ஓட ஏரியாக்குள்ள இருக்காங்க. மாஸ்டர் 6 நல்லவங்க கெட்டவங்க எல்லாரும் கூட நட்பு வச்சிருக்கக்கூடிய ஒரு ஆளு. அவனை மீறி சீனாவில் இருக்கிற பொக்கிஷங்களையோ அவன் ஏரியாவில் இருக்கிற ஆளுங்களையோ எவனாலையும் தொட முடியாது. ஷானு இதை சொல்லி எதுக்காகவோ அந்த ஆளை மட்டும் நம்ம பகச்சிக்க கூடாதுன்னு சொல்ல நமக்கு அந்த ஹீரோ வேணும். அவன் கிடைச்சாதான் அந்த கண்ணாடியை வச்சு சொர்க்க அதிகாரிகளோட கல்லறைக்கு நம்மளால போக முடியும்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிடுவா. இங்க ஹீரோ வில்லி கிட்ட இருந்து அந்த கண்ணாடியை பாதுகாக்கணும்னு சொல்ல அவகிட்ட இருந்து அந்த ஆட்டையை போடுறதுக்கு வாய்ப்பே இல்ல. மாஸ்டர் 6 வேற புதுசா ஏதோ ஒன்ன கண்டுபிடிச்சிருக்காருன்னு சொல்லிக்கிட்டு பிச்சு மணி அவனோட லேபுக்கு இவனை கூட்டிட்டு போவான். இந்த பைப்ல புது கேஜெட்ஸ் அப்புறம் ஆயுதெல்லாம் தயாரிப்பேன் போல அங்க நிறைய பொருட்கள் இருக்கும். அதுல இரும்பு பால் மாதிரி உன்னை கையில எடுக்க அதை ஏண்டா எடுத்த, இது மட்டும் நெருப்புல பட்டா மெகா சைஸுக்கு உருமாறிடும். சோ இங்க இருக்கிற எதையும் தொடாதன்னு பதறுவான். அடுத்ததா ஹீரோ ஏதோ ஒன்னு பைப் மாதிரி எடுத்து எதையோ அழுத்தி விட அதுல இருந்து ஒரு ஊசி மின்னல் வேகத்துல வந்து அட்டாக் பண்ணும். நல்ல வேலை பிச்சு மணி ஒரு பேக்கை யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆயிட்டான். இல்லன்னா மூஞ்சி கொலகொலன்னு ஆயிருக்கும். இவன் பதறிக்கிட்டே அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண ஹீரோவுக்கு அந்த ஊசி ரொம்பவே பிடிச்சு போகுது. அதுக்கப்புறம் இவங்க கிளம்ப போக வில்லி ஆளுங்களோட அந்த இடத்த சுத்து போட்டுருவா. ஹீரோயின் மாஸ்டர் 6 கூட்டிட்டு வர சொல்லி ஹீரோயின் அனுப்பிட்டு வில்லி ஆளுங்கள பந்தாடுவான். ஹீரோ பிச்சு மணி கொடுத்த அந்த கன்னை யூஸ் பண்ண வில்லி ஆளுங்கள திருச்சு போறாங்க. அப்ப ரெண்டு பேரும் ஹீரோவை பின்னாடி இருந்து அட்டாக் பண்ண பார்க்க பிச்சு மணி அவங்க பறக்க விட்டுருவான். இதை பார்த்த ஷான் வந்து பிச்சு மணியை போட்டு செம போலக்க இவனுக்கு மொத்தமா நாக்கு தெளி போயிடும். இந்த ஷானு சரியான காட்டான். ஹீரோ வந்து இவன் கூட நேருக்கு நேரா மோத அந்த போர்ஸுக்கு நம்மால அப்படியே அடிச்சு ஏர்ல பறக்க விட்டுருவான். நம்மால எவ்வளவுதான் அடிச்சாலும் இவனுக்கு தான் பங்கமா அடி விழுக்கும். ஒரு கட்டத்துல ஹீரோ வெறியாகி அவனை தூக்கி போட்டு போன அப்பவும் ஷான் தான் வீட்டு காட்டுவான். அப்ப திடீர்னு ஹீரோயின் வந்து கன்னோட நிக்க இவளுக்கு பின்னாடி மாஸ்டர் 6 ஆளுங்களோட வந்துருவாரு. இவரோட என்ட்ரிய பிஜிஎம் எல்லாம் போட்டு பயங்கரமா மாஸ் காட்டியிருப்பாங்க.
ஏன்னா சீனாவில் இருக்கிற மொத்த சமூகமும் இவரோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. கிட்டத்தட்ட சீனாவுக்கு இவர் தான் பாஷா பாய். வில்லி அவர்கிட்ட வந்து எப்படி இருக்கீங்க, நல்லா விசாரிக்க, நான் நல்லா தான் இருக்கேன், ஆனா என் ஏரியாக்குள்ள வந்து நீங்க இப்படி அலும்பு பண்றது நம்மளோட ஒப்பந்த பரி மிகப்பெரிய தப்புன்னு சிரிச்சுக்கிட்டே வான் பண்ணுவாரு. உடனே ஹீரோயின் இதுக்கு மன்னிப்பு கேட்க, அதெல்லாம் பெரிய வார்த்தை, உங்க சமூகத்து மேல எனக்கு நிறைய மரியாதை இருக்கு, அடுத்த முறை நம்ம சந்திக்கும் போது அது கெட்டு போகாத மாதிரி நடந்துக்கோங்கன்னு சைலண்டா மிரட்டி அனுப்புறாரு. வில்லியும் வேற வழி இல்லாம அங்க ரிவர்ஸ் ஆக மாஸ்டர் 6 ஹீரோ கிட்ட சில விஷயங்களை சொல்றாரு. 17 வருஷத்துக்கு முன்னாடி வில்லியோட குருநாதர் தலைமையில ஜப்பான் ஒரு ஸ்பெஷல் போர்ஸ் சீனாவில் இருக்கிற கல்லறைகளை பத்தி ஆராய்ச்சி பண்றதுக்காக அனுப்பியிருக்காங்க. இந்த ஸ்பெஷல் போர்ஸ் சீனாவோட நினைவு சின்னங்களை ஆட்டைய போட்டு ஜப்பான் கேட்கறத பிளான் பண்ணிருக்காங்க. சோ அதுக்காக தான் ஹீரோவோட அப்பாவை ஜாங்க தேடி அந்த குருநாதர் வந்திருக்கான். அப்படி அவங்க மீட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு மாஸ்டருக்கும் தெரியல. ரெண்டு பேருமே காணாம போயிட்டதா சொல்றாரு. அது மட்டும் இல்லாம வில்லி தான் அந்த குருநாதரோட ஸ்டூடெண்ட்னு சொல்லி ஜப்பானோட அந்த ஸ்பெஷல் போர்ஸ் இப்போ வில்லியோட கட்டுப்பாட்டுல இருக்கிறதா சொல்றாரு. இதை காட்ட ஹீரோ சாஸ்திரப்படி பார்த்தா அந்த பழங்கால கண்ணாடி ஒரே ஒரு பீஸ் தான் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு, அதையே நான் தான் இப்ப கல்லறையில இருந்து எடுத்தேன். அப்படி இருக்க 17 வருஷத்துக்கு முன்னாடி அந்த குருநாதர் கிட்ட எப்படி இந்த கண்ணாடி இருந்திருக்க முடியும்? ஒருவேளை அது டூப்ளிகேட்டானு கேட்க நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா ரெண்டுமே ஒரிஜினல் தான். அந்த குருநாதருக்கு இந்த கண்ணாடியை பத்தி தெரிஞ்சதும் அதை உருவாக்கின பேரரசரோட பொக்கிஷத்தை ஆராய்ச்சி பண்ணிருக்கான். அப்ப அது மூலமா அவனுக்கு குன்லுன் கல்லறையோட ப்ளூ பிரிண்ட் கிடைச்சிருக்கு. சோ அதை வச்சு உள்ள போறதுக்கு இன்னொரு சாவி, அதாவது இன்னொரு கண்ணாடியை அவனே உருவாக்குனதா மாஸ்டர் சொல்ல, இங்கதான் எப்படி ரெண்டு கண்ணாடி வந்துச்சுங்கிற மேட்டரே கிளியர் ஆகுது. ஹீரோ எல்லாம் சரி, அவங்க திருட்டு பசங்கன்னு தெரிஞ்சும் எதுக்காக என் அப்பா உங்களுக்கு உதவி பண்ணாருன்னு கேட்க, உன் அப்பா என்ன நடந்துச்சுன்னு கண்டுபிடிச்சிட்டா உன்னோட கேள்விக்கான பதில் தானா கிடைக்கும்னு சொல்லுவாரு. அதுக்கு இவன் எனக்கு ஒரே ஒரு பதில் மட்டும் தெரிஞ்சா போதும், என் அப்பா எதுக்காக ஜாப்பனீஸ்க்கு வேலை பார்த்தாருன்னு கேட்க, மாஸ்டருக்கும் அதை பத்தி முழுசா தெரியல. அந்த குருநாதரை பத்தி உன் அப்பாவுக்கு எதுவுமே தெரியாது, அவ்வளவு ஏன் நானே கொஞ்சம் லேட்டா தான் அவனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி குன்லுன் மலையோட உருவமைப்பை காட்ட, அடுத்த சீனே நம்மளுங்க 3 பேரும் அந்த மலை அடிவாரத்துக்கு போறாங்க. மாஸ்டர் 6 கடைசியா ஜாங்க இங்க தான் பாத்துருக்காரு. ஹீரோ விஷயம் ஜாங் சொன்ன நீர்பள்ளத்தாக்கையும் எரிஞ்ச மலை பகுதியும் கண்டுபிடிச்சு அங்க அவரை தேடணும்னு சொல்ல 3 பேருமே மலை ஏற ஸ்டார்ட் பண்றாங்க. முதல்ல ஹீரோயின் மேல வந்து இவங்களுக்கு கயிறை போட ஹீரோவும் பிச்சுமணியும் பின்னாடியே ஏறுவாங்க. இதுல பிச்சுமணிக்கு வேற ஒரு ஓவரா நாக்குத்தல்ல ஹீரோ வேகமா மேல வந்துருவான். அப்ப திடீர்னு கயிறு பிடிங்கிட்டு பிச்சுமணி கீழே விழுக அவனை காப்பாத்த போய் இவங்க ஊசலும் சேர்ந்து ஊசலாடிட்டு இருக்கோம். ஒரே ஹீரோயின் கையில இருந்த ரோப் கன்னை யூஸ் பண்ண 3 பேருமே எப்படியோ சேஃபா மேல வந்துருவாங்க. இதே இடத்துக்கு தான் நம்ம ஜாங்கும் ஸ்டார்டிங்ல அந்த பெருசோட டீமும் வந்திருப்பாரு. இவங்களும் அவங்க போன அதே குகைக்குள்ள போக அங்க இருந்த எலும்பு கூடுகளை கவனிக்கிறாங்க. அதுல சில எலும்பு கூடுகள் ஊதா கலர்ல இருக்க, கல்லறைக்குள்ள வந்த பாம்போட மண்டை மேல இதே கலர்ல கற்கள் இருந்ததா ஹீரோயின் சொல்லுவா. இதை கேட்ட ஹீரோ கல்லறையை உருவாக்கின பழங்கால மக்கள் அதை பாதுகாக்கிறதுக்காக தான் சில கிரியேச்சர்ஸ் உருவாக்கி இருக்காங்க. நம்மள அட்டாக் பண்ண பாம்பு கூட இந்த கண்ணாடியை பாதுகாக்கிறதுக்காக இங்க இருந்து தான் வந்திருக்கணும்னு சொல்லுவான். அப்ப அந்த இடத்துல மிகப்பெரிய குழி இருக்க, ஒருவேளை இதுதான் கல்லறைக்கு போற வழியா இருக்குமோன்னு யோசிப்பாங்க. உடனே ஹீரோ இவன் அப்பா சொல்லி கொடுத்த பேட்டர்னை யோசிச்சு பிட்டு பண்ணி இருக்கிற மாணிக்க பதத்தை கேட்பான். இவன் கிட்ட இருந்தா அதை வாங்கி அதை ஒரு கயிறுல கட்டி அப்படியே குழிக்குள்ள அனுப்ப அங்க இருந்த காத்தோட்டத்துக்கு ஏத்த மாதிரி அது கரகரன்னு சுத்தம். ஹீரோ அதை ஃபீல் பண்ணி இதுவரை எம்டி பிளேஸா தான் இருக்குன்னு சொல்லும் போது ஏதோ ஒண்ணு திடீர்னு அந்த பதக்கத்தை உள்ள எடுத்துக்கும். அதை பார்த்து இவங்க அப்படியே மறந்து போக வில்லி அந்த இடத்துக்கு ஆளுங்களோட வந்துருவா. அப்புறம் என்ன பிச்சுமணி ஹீரோயினையும் கட்டி போட ஹீரோ அந்த கலரையை கண்டுபிடிச்சு நீ என்ன பண்ண போறன்னு கேட்பான். அதுக்கு இங்கதான் 100 தெய்வீக சக்திகளோட ஒருங்கிணைப்பு இருக்கு. என் குருநாதர் பல இதிகாச உறுப்புகளை ஸ்டடி பண்ணி இங்க ஒரு கோவில் இருக்கிறதா நம்பினாரு. அதோட இங்க சொர்க்கம் மற்றும் பூமியோட விலைமதிப்பு இல்லாத பொக்கிஷங்களை அந்த தெய்வங்கள் பதுக்கி வச்சிருக்கிறதா சொல்ல, நீ என்ன பண்ணாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லைன்னு ஹீரோ வெறப்பா பேசுவான். அப்ப வில்லி குருநாதரை கண்டுபிடிச்ச இன்னொரு மேட்டரை சொல்றா. அது என்னன்னா இவங்க அந்த கண்ணாடியை தேடி செங்கோட கல்லறைக்கு போனாங்கல்ல, அப்ப அந்த சமாதியில அவனோட பாடி இருந்திருக்காது. ஏன்னா அந்த ஆள் இங்க வந்தப்ப இதுக்குள்ள இம்மோர்டல் பவர் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்கான். அதுக்கப்புறம் அவனே செத்துட்டதா உலகத்தை நம்ப வச்சு இன்னமும் இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறதா அந்த குருநாதர் வில்லி கிட்ட சொல்லியிருக்கான். ஹீரோவா அவங்க ஹிஸ்டரியை படிச்சிருப்பான் போல, அதனால வில்லி சொல்றது உண்மையா இருக்குமோன்னு இவனுக்கு தோணும். ஆனா இதை அவன் முன்னாடி நம்புற மாதிரி காட்டிக்க மாட்டான். வில்லி அதை தொடர்ந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி என் மாஸ்டரை தேடி நான் இங்க வந்தப்ப அவரோட பாடி எனக்கு கிடைச்சது. ஆனா எவ்வளவு தேடியும் அப்பாவோட பாடி மட்டும் கிடைக்கவே இல்லை. அப்படின்னா அப்பா இங்க உயிரோட இருக்கிறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லுவா பாருங்க, வேற லெவல்ல இருக்கும். இதை கேட்ட ஹீரோ நீ சொல்றது உண்மையா இருந்தா எனக்கு இப்ப வேற வழி இல்லைன்னு சொல்ல ரெண்டு டீமும் ஒன்னா கிளம்புறாங்க. இவங்க ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி ஒரு இடத்துல அந்த குகையை விட்டு வெளியே வர கல்லறையோட நினைவு சின்னம்லாம் நெருப்புல எரிஞ்ச மாதிரி அந்த இடம் முழுக்க சாம்பல் இருக்கிறத ஹீரோ பாப்பான். உடனே அங்க இருந்த ஒரு பாறையை செக் பண்ணி பார்க்க இதுக்கு பின்னாடி தான் அந்த கல்லறையோட நுழைவு வாயில் இருக்கும்னு சொன்ன உடனே எல்லாருமே திரும்பி சூரிய அஸ்தமனம் ஆகிறத பாக்குறாங்க. அப்ப சூரியன் இந்த பாறைக்கு நேர்கோட்டில் இருக்க ஷானு காம்பஸை செக் பண்ணி ஹீரோ சொல்றது உண்மைதான புரிஞ்சுக்கிறான். ஷான் அந்த வழியை ஓபன் பண்ணலாம்னு கண்ணாடியை வாங்கி அது மூலமா சூரிய ஒளி பாறை மேல செலுத்த வில்லி என்ன பண்றன்னு கேப்பா. இல்ல நிறைய தாதுக்கள் கலந்த
பாறைகளால அந்த வழி இப்போ பிளாக் ஆயிருக்கு. அது மேல சூரிய ஒளி பட்டா வித்தியாசமான கலர்ல ஜொலிக்கும். அதை வச்சுதான் பிளாக் ஆன கேட்ட கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லுவான். இங்க ஷான் அந்த கண்ணாடியை வச்சு விடாம ட்ரை பண்ண அங்க அந்த கேட் இருக்கிறதுக்கான அறிகுறியே சுத்தமா தெரியல. உடனே அவன் காண்டாக்கி கையில கண் எடுக்க ஹீரோ என் ஆளுங்களை ரிலீஸ் பண்ணுங்க, அவங்களால கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லுவான். வெளியே சரின்னு அவங்களை ரிலீஸ் பண்ண பிச்சு மணி சுத்தி வச்சு அங்கங்க பாறையை தட்டி பார்ப்பான். அப்ப ஷான் வந்து ஏதாவது தெரிஞ்சுதானே கேட்க அவனை போறான் கொய்யால மொக்க பண்ணிட்டு மத்தவங்களே அந்த இடம் முழுக்க தட்டி பார்த்து செக் பண்ண சொல்றான். உடனே ஹீரோ அந்த இடத்தோட தரையை செக் பண்ண அங்க சில முத்திரைகள் இருக்கிறத பாப்பான். அதுவும் என்னவா இருக்கும்னு யோசிக்கும் போது அதுல ஒண்ணு எவனோ அழுத்தி போட திடீர்னு பாறைக்குள்ள இருந்து நிறைய அம்புகள் வந்து இவங்களை அட்டாக் பண்ணுது. இதுல வில்லி ஆளுங்க நிறைய பேர் காலியாக கொஞ்ச நேரத்துல அம்பு வருது நின்னு போயிடும். இதை பார்த்து மிச்சு பண்ணி அந்த கல்லறையை உருவாக்கணும் செம்ம கில்லாடி தான் போல. நம்மள மாதிரி ஆளுங்களா இங்க வருவாங்க முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு ஒரு டூப்ளிகேட் கேட்ட உருவாக்கி இருக்கான். அநேகமா இதோட உண்மையான கேட்டு இதுக்கு பின்னாடிதான் இருக்கணும்னு கதையா பேசிக்கிட்டு இருக்க நம்ம ஷான சைலண்டா வந்து காதை புத்துரா கஷ்மாலம்னு சொன்னதுமே டம்முன்னு ஒரு பாம்பு அடிச்சு பாறைக்கு நடுவுல ஓட்ட போட்டுரும். இதால அரண்டு போட்ட பிச்சு பண்ணி அட வெடிக்கு பிறந்த வெங்காயமே ஏன்டா சொல்லாம கொள்ளாம பாம்பை வச்சுன்னு காண்டாக உண்மையான கேட்டு இங்க தானே இருக்கு, அதை ஓபன் பண்ணா என்ன இல்லாட்டி உடச்சுக்கிட்டு உள்ள போனா உனக்கு என்னன்னு மொக்க பண்ணுவான். அதுக்கப்புறம் இவங்க அந்த ஓட்டைக்குள்ள புது மறுபக்கம் வைப்பார பிச்சு மணி ஒரு செகண்ட் அப்படியே வாயை பொழந்துருவான். ஏன்னா இவங்க எதை தேடி வந்தாங்களோ அது இவங்க கண்ணு முன்னாடியே இருக்கும். இந்த குன்லுன் கல்லறைய பலாயிரம் வருஷமா தேடி உசுர விட்டுருப்பாங்க. அதுக்கு காரணம் மத்த கல்லறை மாதிரி இது ஒன்றும் சாதாரண கல்லறை இல்ல. அண்டர் கிரவுண்ட்ல ஒரு சாம்ராஜ்யமே நடத்துற அளவுக்கு பிரம்மாண்டமா கட்டியிருப்பாங்க. இதோட பரப்பளவு மட்டுமே சுமார் 800 மைல் சுற்றளவுல இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு மாபெரும் நகரமே ஒரு மலைக்கடியில புதஞ்சு கிடக்கு. இந்த மொத்த சிட்டியும் 9 கிணறுகளுக்கு நடுவுல இருக்கிற மாதிரி தான் கட்டியிருப்பாங்க. இதை பார்த்த ஹீரோ சொர்க்க அதிகாரிகளோட கலைக்கான முழு சாராம்சமும் அச்சு பிசுறாம அப்படியே இருக்கிறதா சொல்லுவான். மனித இனத்திலேயே இவங்க தான் முதல்ல இந்த கல்லறைக்குள்ள போக போறாங்க. ஆனா இங்க ஒரு மேட்டர் என்னன்னா இவங்க அந்த கல்லறையோட உண்மையான கேட் வழியா வரல. ஆக்சுவலா அது இன்னும் ஆழத்துல இருக்கும். இப்ப இவங்க எல்லாம் வரிசையா கீழே இறங்க பிச்சு மீன் கையை வச்சுட்டு சும்மா இல்லாம எதையும் நோண்டி விட்டுருவான். இதால பாறைக்குள்ள இருந்த நிறைய ஜெல்லிபிஷ் வெளியே வந்து அட்டாக் பண்ண நம்ம ஆளுங்க மட்டும் வேகமா கீழே இறங்குறாங்க. இந்த கலவரத்துல பலியானது வில்லியோட ஆளுங்க தான், அது வேற விஷயம். ஆனா அதை பத்தி கொஞ்சம் கூட ஃபீல் பண்ற மாதிரி இல்லைங்க. இந்த கல்லறைக்கு நடுவுல ஒரு மிகப்பெரிய பாலம் இருக்கும். இவங்க நேரா அதோட நடுப்பகுதிக்கு வர அங்க இருக்கிற தூண்ல சில குறிப்புகள் இருக்கிறதா பாக்குறாங்க. அந்த தூணை பார்க்கவே ரொம்ப வித்தியாசமாவும் பிரம்மாண்டமாவும் இருக்கும். இதை பார்த்த ஹீரோ இதுலதான் 100 தெய்வீக சக்திகள் குடிக்கொண்டு இருக்கிறதா சொல்லுவான். அப்ப வில்லி அங்க இருக்கிற பெயிண்டிங்ல என்ன எழுதி இருக்குன்னு கேட்க அது பழங்கால சைனீஸ் மொழியில் இருக்கிறத பார்த்துட்டு நம்ம அழு ஹீரோயினை படிக்க சொல்லுவான். உடனே அவளும் போய் அதை படிக்க ஏதோ யூன்சி மரத்தோட வேர்ல விளையக்கூடிய பழத்தை சாப்பிட்டா மனிதர்களோட வாழ்நாள் அதிகரிக்கும்னு போட்டிருக்கோம். இது என்ன கதைன்னா ரொம்ப காலத்துக்கு முன்னாடி போர் சமயத்துல ஒரு பேரரசர் தன் படையோட வழி மாறி இந்த குன்லுன் காட்டு பகுதிக்கு வந்திருக்காரு. அப்ப அந்த அரசர் ரொம்ப பசிக்குதுன்னு ஜெனரல் கிட்ட உணவை தேட சொல்ல அந்த சமயத்துல தான் ஜெனரல் அந்த யூன்சி மரத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. அதோட பழத்தை அரசர் அவர் படையில இருந்த எல்லாரும் ரசிச்சு சாப்பிட பல நாள் அதுக்கப்புறம் அவங்களுக்கு பசியை எடுக்காம பயங்கர எனர்ஜியோட இருந்திருக்காங்க. ஹீரோயின் இது வரைக்கும் படிச்சுட்டு அப்படியே நிப்பாட்ட ஏன்னு கேட்டா எழுத்தெல்லாம் ஃபேட் ஆகி போச்சு, இதுக்கப்புறம் வரைஞ்சதை வச்சு பார்த்துதான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுவா. அப்ப ஷான் அதோட தொடர்ச்சி இங்க இருக்குன்னு மறுபக்கம் கூப்பிட நம்மளால அதை போய் படிக்க ஆரம்பிப்பா. அவங்க அந்த பழத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஜெனரல் மட்டும் அதோட சக்தியை புரிஞ்சுக்கிட்டு வீரர்களோட அங்க இருந்து கிளம்பி இருக்காரு. அதுக்கப்புறம் போர் முடிஞ்சதும் ஜெனரல் அவரோட பதவியை ராஜினாமா பண்ணிட்டு நிறைய வீரர்களோட இங்க திரும்ப வந்ததா போட்டிருக்கோம். இவ படிக்கும் போதே அந்த ஜெனரல் இங்க வந்ததோட விஷுவல் ஹீரோ கண்ணுக்கு மட்டும் தெரியும். ஹீரோயின அந்த ஜெனரல் தான் இந்த மலைக்கடியில ஒரு நகரத்தை உருவாக்கி யூன்சி மரத்தை வெளியே தெரியாம உலகத்துக்கு மறைச்சிருக்கணும்னு சொல்லுவா. ஹீரோ ஜெனரலோட விஷுவல் போன திசையை நோக்கி பாலத்தை நோக்கி போக அங்க பிரம்மாண்டமான சிலைகள் பாதுகாப்பு நிக்கிற மாதிரி செட்டப் இருக்கும். இவங்க அதை கிராஸ் பண்ணி வந்ததோ சிலைகளோட கையில தானா நெருப்பு உருவாகி இந்த இடமே பயங்கர வெளிச்சமாகுது. இதை பார்த்த பிச்சுமணி எனக்கு என்னமோ இங்க யாரும் இருக்கிற மாதிரி தெரியல, சம வெளியே போறதுக்கு வழி தேடுவோம்னு பீதியாக நம்ம போக நினைச்சா மட்டும் அந்த ஜப்பான்காரி விட்டுருவாளா? அவ எதுக்கு இங்க வந்திருக்கான்னு இது வரைக்குமே நமக்கு தெரியாது. ஆனா இங்க இருந்து எதையும் அவளை எடுத்துட்டு போக விடக்கூடாதுன்னு ஹீரோ ஸ்ட்ரிக்டா சொல்லுவான். இப்படி அவங்க பேசிக்கிட்டே அந்த இடத்தோட எண்டுக்கு வர அங்க ஒரு மிருகத்தோட சிலை இருக்கும். ஹீரோயின அது ஏன் அவ்வளவு கொடூரமா இருக்குதுன்னு கேட்க இதுதான் திவ்ய ஞானம் பெற்ற புனித மிருகம். சொர்க்க அதிகாரிகளோட கூற்றுப்படி பழங்கால ஷூ நகரத்தை இதுதான் ஆண்டுகிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் அந்த நகரத்தோட மின்பெரிய விண்கல் வந்து தாக்குனப்ப அங்க ஒரு பிரம்மாண்டமான பள்ளம் உருவாக்கி இருக்கு. அதோட பின்விளைவா அந்த நகரத்தோட அரசர் இந்த மாதிரி மிருகமா மாறி வாழ்க்கை பூரா அந்த நகரத்தை பாதுகாத்துக்கிட்டு இருந்ததா ஹீரோ சொல்லுவான். அப்ப பிச்சுமணி அங்க ஏதோ ஓபன் ஆகிறத பார்க்க திடீர்னு இவன் பக்கத்துல ஒரு பள்ளம் ஒண்ணு ஓபன் ஆகி வில்லியாலி ஒருத்தன் உள்ள விழுந்துருவான். அதை தொடர்ந்து இன்னும் 2-3 பேர் குழிக்குள்ள விழுக இன்னொரு பக்கம் நெருப்பு குழம்பு பட்டு ஒருத்தன் கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருப்பான். அதோட சுத்தி இருந்த சிலையெல்லாம் சுத்து போட்டு அட்டாக் பண்ண நம்ம ஆளுங்க உசர கையில பிடிச்சிட்டு ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த சிலைங்க அதோட ஆயுதத்தை வச்சு மிச்சம் மீதி இருந்த வில்லி ஆளுங்களை போட்டுதல ஹீரோ ஹீரோயின் ஒரு பக்கம் ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஷான் இந்த பக்கம் வில்லியை காப்பாத்தி கூட்டிட்டு வர அந்த மொத்த இடமும் இடிய ஆரம்பிச்சிடும். ஹீரோ தூரத்துல இருக்கிற ஒரு டோரை பார்த்துட்டு அந்த பக்கம் இவங்களை கூட்டிட்டு ஓட சைடுல இருந்த சிலையெல்லாம் இவங்க மேல விழுந்து நசுக்க பார்க்கும். அப்ப கடைசி சிலை அந்த வழியை பிளாக் பண்ண போக பிச்சு மணி ஷானுக்கு சிக்னல் கொடுத்துட்டு இவங்க கண்டு குடிச்சு அந்த இரும்பு பாலை சிலை கடியில தூக்கி வீசுவான். உடனே ஷான் அந்த பாலை நோக்கி ஒரு பாம்பை வீச அது மேல நெருப்பு
பட்டதும் பால் மெகா சைஸ்க்கு மாதிரி சிலை கீழே விழுவாத மாதிரி தாங்கி பிடிச்சுக்கும். ஆனா சிலையோட வெயிட் தாங்க முடியாம அதுவும் உடைய போக நம்ம ஆளுங்க எப்படி ஜஸ்ட் மிஸ்ல உள்ள வந்துருவாங்க. அப்ப இந்த பக்கம் பார்த்தா அந்த பாதை ஏதோ ஒரு கோகக்குள்ள மாதிரி போக அதுக்குள்ள போய் பார்த்தா ஒரு பெரிய பாக்ஸ் இருக்கும். அதை பார்த்ததும் பிச்சுமணி புதையல் கிடைச்சிருச்சுன்னு பயங்கர எக்ஸைட் ஆக அப்படி இதுல என்னடா இருக்குதுன்னு ஹீரோயின் கேப்பா. அதுக்கு இந்த பயபல இது ஒரு ஜேடு ட்ரைபாட், இதுக்கு விலை மதிப்பே இல்லைன்னு வாய போலப்பா. ஏன் இந்த பயபல இவ்வளவு ஆர்வமா இருக்கானா, இவன் கழுத்துல ஒரு பச்சை மாணிக்க கல்லால செஞ்ச ஒரு பதக்கம் இருந்துச்சுல, அதை கூட ஒரு பழத்துல மிஸ் பண்ணிட்டாங்களே. அந்த பதக்கத்தை செஞ்ச அதே மாணிக்க கல்லால தான் இவ்வளவு பெரிய பெட்டி உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த அம்மா துண்டு இருந்தாலே அதுக்கு வேல்யூ அவ்வளவு அதிகம். இதுல இவ்வளவு பெரிய சைஸுக்கு பெட்டி மாதிரி இருந்தா அதோட ஒர்த் எவ்வளவு இருக்கும்னு நீங்களே பாருங்க. ஹீரோ இந்த ட்ரைபாட பார்த்துட்டு இதுதான் அந்த 9 கிணறோட அடையாளம், இதுக்குள்ளதான் 100 தெய்வீக சக்தியோட ஒருங்கிணைப்பு இருக்கும்னு சொல்ல எல்லாரும் அதை பக்கத்துல போய் பார்ப்பாங்க. அப்ப ஷான் அங்கிருந்த ஒரு கேப்ல அந்த கண்ணாடியை வைக்க போக வில்லி அது ஹீரோ கிட்ட கொடுத்து அவனை பண்ண விட சொல்லுவா. உடனே ஷான் அதை ஹீரோ கையில கொடுக்க இவன் அந்த கேப்ல கண்ணாடி வச்சதும் அந்த பெட்டி 9 பாகமா பிரிஞ்சு அப்படியே கீழே போகும். அந்த கேப்ல இருந்து ஊதா நேரத்துல ஒரு தெய்வீக மரம் பிரகாசமா வெளியே வர இவங்களும் அதை பார்த்து மெர்சல் ஆயிருவாங்க. வில்லி ஒரு பக்கம் இது கனவான இல்ல நனவாங்கிற மாதிரி தகச்சு போய் நிப்பா. இதுதான் அந்த ஜெனரலால பாதுகாக்கப்பட்ட யூன்சி மரம், இதோட பழத்தை மனிதர்கள் சாப்பிட்டா இம்மோர்டல் பவர் கிடைக்கும்னு புராணத்துல சொல்லி இருக்கிறத ஹீரோயின் சொல்லுவா. அப்ப அந்த மரம் முழுசா வளர்ந்ததா அதோட கிளை ஒண்ணு நீளமா வந்து பிச்சு பண்ணிக்கிட்ட ஒரு பதக்கத்தை கொடுக்கும். ஆக்சுவலா ஒரு குழிக்குள்ளதானே அந்த பதக்கத்தை மிஸ் பண்ணாங்கல்ல, அதே பதக்கம் தான் இது. சரி இது எப்பறா இங்க வந்துச்சுன்னு பார்த்தா இங்க வரதுக்கு ஸ்ட்ரைட் ரூட்டே அந்த குழிதான் மக்களே. அது தெரியாம இந்த மரம் பண்ணிங்க உசுர பணைய வச்சு பல குட்டிக்காரமெல்லாம் போட்டு இங்க வந்து சேர்ந்துருக்குதுங்க. ஹீரோ பதக்கத்தை உள்ள இருந்து யாரு இழுத்துருப்பாங்கன்னு யோசிக்க ஒருவேளை அது நம்ம அப்பாவா இருக்குமோன்னு சந்தேகப்படுவான். அப்ப வில்லி முன்னாடி வந்து இங்க என்ன நடக்குதுன்னு சவுண்ட் கொடுக்க அந்த மரம் கிளையை விட்டு அட்டாக் பண்ணுது. உடனே அதை வெட்டி விட மரம் வெறி கொண்டு இவளை கொல்ல பார்க்கும். இதுல ஷானு குறுக்க வந்து கட்டையை கொடுக்க அவன் நெஞ்சில ஒரு கிளையை இறக்கி பயங்கரமா கதற விடும். இவ பண்ண சேட்டையில மரம் நம்ம ஆளுங்களையும் சேர்த்து அட்டாக் பண்ண இவங்க தப்பிக்க முடியாம பதறிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப மரம் வில்லிய மொத்தமா லாக் பண்ணி தூக்க ஷானு ஒரு கத்தியை வீசி காப்பாத்திடுவான். ஆனா மரம் இவனை பிடிச்சு வெறி கொண்டு இழுக்க வில்லி காட்டுத்தனமா வெட்டி வீசுவா. ஆனா இந்த மரத்துக்கு அழிவே இல்ல போல, இவ்வளவு விட்டுனாலும் திரும்ப 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 வந்துகிட்டே இருக்கும். இவங்க எப்படா தப்பிக்கலாம்னு யோசிக்கும் போதே ஒரு கிளை ஷானோட காலை பிடிச்சி அவனை சுத்திக்கிட்டே மேல வரும். வில்லியா ஷானை காப்பாத்த என்னென்னமோ பண்ண மரம் அவனை மொத்தமா கவர் பண்ணதும் ஆள் தூள் தூளாகி செதறி காத்துல கரைஞ்சிருவான். இதை பார்த்த வில்லி ஷானோட பேரை சொல்லி பயங்கரமா கத்த நம்ம ஆளுங்க ஒரு பக்கம் மரண பீதியில இருப்பாங்க. அப்போ ஒரு கிளை மெதுவா வந்து ஹீரோவோட நெத்திய டச் பண்ண திடீர்னு இவன் மட்டும் மரத்துக்கு முன்னாடி தனியா நின்றுட்டு இருப்பான். அப்ப அந்த மரத்துல இருந்து ஒரு மனித உருவம் தனியா பிரிஞ்சு வர யாரான்னு பார்த்தா இங்கதாங்க பெரிய ட்விஸ்ட், அது இவனோட அப்பா. ஹீரோ அவரை பார்த்து உறைஞ்சு போய் அம்மா உங்க உடம்புக்கு என்னாச்சுன்னு கேட்க இந்த மரம் ஒரு பழங்கால உயிரினம், இதோட பழம் மனிதர்களுக்கு கொடிய நோயை உருவாக்கும், இதுக்கு அழிவே இல்லை, ஆனா இது மண்ணுல முளைச்சி வளர்ற பட்சத்துல இதை நம்மளால அழிக்க முடியும்னு சொல்லுவாரு. உடனே ஹீரோ எப்படி உங்களை காப்பாத்துறதுன்னு கேட்க நம்மள மாதிரி சொர்க்க அதிகாரிகளோட வம்சாவளிக்கு தனித்துவமான ரத்தம் இருக்கும், ஆனா அது ஒரு சாபம்னு இழவு நமக்கே தெரியாது, பல வருஷமா நான் இந்த மரத்தோட டிராப்ல சிக்கி இருக்க காரணமே அதுதான்னு சொல்லுவாரு. புனிதம் புனிதம்னு சொல்லி மொத்தமா நம்மள முடிக்க பார்த்திருக்காங்க பாருங்களேன். அதுக்கு ஹீரோ நீங்க இங்க வராம இருந்திருந்தா எதுவுமே நடந்திருக்காதுன்னு சொல்ல உன் அம்மாவோட இழப்பை என்னால தாங்க முடியலன்னு சொல்லுவாரு. அப்போ அவங்கள காப்பாத்ததான் இங்க வந்தீங்களான்னு கேட்க உனக்கான துணையை நீ கண்டுபிடிச்சிருந்தா நீங்க இதை செஞ்சிருப்ப, நான் இப்படி பண்ணதுக்கான காரணமும் உனக்கு புரிஞ்சிருக்கும்னு சொல்லுவாரு. அப்ப ஹீரோ நான் உங்களை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும்னு சொல்ல டேய் சின்ன பிள்ளைத்தனமா பேசாத, என்ன கொஞ்சம் நல்லா உத்து பாரு, நீ நினைக்கிறத நடக்க வாய்ப்பே இல்லைன்னு கத்துவாரு. அப்ப பேக்ரவுண்ட்ல 2 பேருமே பயங்கரமா கத்துற மாதிரி கேட்க ஜாங் ஹீரோ கிட்ட இந்த மரத்தை அழிப்பன்னு எனக்கு சத்தியம் பண்ண சொல்லி கேட்பாரு. அதே நேரம் ரியல் டைம்ல ஹீரோயின் இவனை பிடிச்சு உசுப்ப ஏதோ மயக்கத்துல இருந்த மாதிரி கண்மொழிப்பான். இங்க வில்லி என்னமோ அந்த மரத்தை ஒரு தெய்வீக சக்தின்னு நினைச்சு வார புலம்பிக்கிட்டு இருக்க ஹீரோ அதை பத்தின எல்லா உண்மையும் சொல்றான். என்னன்னா இவங்க அந்த கல்லறையை பத்தி ஆராய்ச்சி பண்ண எல்லாமே இந்த மரமே செஞ்சு வச்ச செட்டப் தான், மத்தபடி இதோட படத்துக்கு எந்த ஒரு இம்மோர்டல் பவரும் இல்ல. இன்னும் உண்மையை சொல்ல போனா குன்லுன் கல்லறைக்கும் இந்த மரத்துக்கு சம்பந்தமே இல்லைங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா ஒரு மரம் மொத்த பேத்துக்கு அவன் படிச்சிருக்குது பாருங்களேன். ஆனா வில்லி அதை நம்பாம என் குருநாதர் வாழ்நாள் முழுக்க இதை தான் தெரிவிட்டு இருந்தாரு, அவரோட ஆராய்ச்சி தப்பாக வாய்ப்பே இல்ல, எங்க ஸ்பெஷல் போர்ஸோட நோக்கமே எங்கல்ல ஒருத்தர் மரணமே இல்லாத வாரியரா மாறுறதுன்னு சொல்லுவா. இதை கேட்ட ஹீரோ வில்லி இம்மோர்டல் பவர் ஆட்டையை போடதான் இவ்வளவும் பண்ணிருக்கான்னு புரிஞ்சுக்க திடீர்னு வில்லி ஹீரோயினை மரத்து பக்கம் அடிச்சு பறக்க விட்டுருவா. அப்ப அந்த மரம் ஹீரோயினை லாக் பண்ணி பிடிச்சு இழுத்துக்கிட்டு போக பிச்சு மணி செம்ம வரியாகி வில்லி கூட மல்லு கட்டிக்கிட்டு இருப்பான். இங்க ஹீரோ என்ன பண்றதுன்னு புரியாம ஹீரோயின் கையை பிடிக்க இவன் தொட்டதுமே ஹீரோயினை அதை ரிலீஸ் பண்ணிடும். ஹீரோ பக்கத்துல போனாலே அது விலகி போறதை பார்த்தா அடிமையா இருந்தாலும் ஜாங் அந்த மரத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ற மாதிரி தான் தெரியுது.
அங்க வில்லி பிச்சு மணியை போலந்துட்டு ஹீரோவை அட்டாக் பண்ண வர மரத்தோட கிளை அவளை அப்படியே குத்தி பறக்க விட்டுறோம். நம்ம ஜாங் தான் உள்ள இருந்து இந்த வேலையெல்லாம் பாக்குறாரு போல. ஆனா வில்லி இதுல செம்ம காண்டாக்கி வெடிகுண்டை எடுத்து வீச போக ஜாங் மரத்தோட கிளைய வச்சு ஒரு ஷீல்டை உருவாக்கி வில்லிய லாக் பண்ணுவாரு பாருங்க. வேற லெவல்ல இருக்கும். இவ கையில இருந்து விழுந்த பாம்புக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல வெடிக்க போகுது. அதனால ஜாங்க நம்ம ஆளுங்களா மட்டும் அப்படியே தூக்கி குகைக்கு வெளியே விட அங்க அந்த பாம்பு வெடிச்சு வில்லி மொத்தமா மண்டைய போட்டுருவா. ஹீரோ இது எந்த இடம்னு யோசிக்க ஸ்டார்டிங்ல அந்த பதக்கத்தை ஒரு குழிக்குள்ள போட்டாங்கல்ல அதே இடம் தான். மெயின் என்ட்ரன்ஸ் இங்க வச்சுக்கிட்டு தேவையில்லாம உள்ள போய் சின்னப்பட்டு சீரழிஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க அப்படியே மாஸ்டர் 6 மீட் பண்ண நம்ம ஜாப்பனீஸ் டீம் நம்ம நினைவு சின்னங்களை திருட வந்தது தெரியாம நான் கொஞ்சம் அசால்ட்டா இருந்தேன்னு மன்னிப்பு கேட்பாரு. மாஸ்டர் 6க்கு ஹீரோவோட அம்மாவுக்கு இருந்த நோயை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கு. நாளுக்கு நாள் அவங்க நிலைமை மோசமாக அதை சரி பண்றதுக்கான வழியை இவரும் தேடி இருக்காரு. கடைசியா ஜாங் இங்க இருந்து போனப்ப ஹீரோவை இவரோட பொறுப்புல தான் விட்டுட்டு போயிருக்காரு. அதுக்கு காரணம் வில்லியோட குருநாதர் அந்த கண்ணாடியோட வந்து ஒரு ஆஃபரை கொடுத்திருக்கான். ஜாங்கும் வைஃபை காப்பாத்துறதுக்காக இது விட்டா வேற வழி இல்லைன்னு அங்க போகலாம்னு முடிவு பண்ணி வேற ஆப்ஷனே இல்லாம அந்த ஆளோட குன்லுன் மலைக்கு போயிருக்காரு. அதுக்கப்புறம் ஜாங்கு கிட்ட இருந்து எந்த தகவலும் இல்ல. மாஸ்டர் 6 ஆளுங்களை அனுப்பி அந்த மலையில தேடி பார்க்க ஜாங்கு கையில இருந்த மேசை மட்டும்தான் அவங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சது. மாஸ்டர் அதை ஹீரோ கிட்ட கொடுத்து இது உன் பரம்பரைக்கு சொந்தமானதுன்னு சொல்ல நம்ம ஆளு அதை பிரமிப்போட பாத்துக்கிட்டு இருப்பான். அப்ப மாஸ்டர் குன்லுன் மலையில இருக்கிற கல்லறையை தேடின சாங்கு அதுக்கான சாவியை தேடி பல கல்லறைக்கு போயிருக்காரு. அவர் எதிர்பார்த்த மாதிரியே அந்த சாவியும் கிடைச்சது. ஆனா அந்த மனுஷன் தங்கத்தையோ பொக்கிஷத்தையோ எய்ம் பண்ணி குன்லுன் மலைக்கு போகல. அதை தாண்டி ஏதோ ஒண்ணு அந்த கல்லறைக்குள்ள ஒளிஞ்சிருக்குன்னு மாஸ்டர் சொல்ல ஹீரோ அந்த மேஸ்ல இருந்த குறிப்புகளை வச்சு பூமிக்கு சொர்க்கத்துக்கு உள்ள தொடர்பை குன்லுன் மலையில இருக்கிற ஏதோ ஒண்ணு சமநிலைப்படுத்துறதுன்னு புரிஞ்சுக்கிறான். ஆக்சுவலா அந்த மலை தான் நல்லது கெட்டதுன்னு எல்லாத்தையும் அளவோட மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கு. அதுக்கு காரணம் சொர்க்க அதிகாரிகளோட ரகசிய கலை. அப்படின்னா அந்த மொத்த மலையும் சொர்க்கத்தோட மறுபிம்பமா பிரதிபலிக்குது. அதாவது அந்த கல்லறையில இருந்த பாலத்துல ஒரு தூணை பார்த்தாங்கல்ல அதுதான் சொர்க்கத்துக்கும் பூமிக்கும் இருக்கிற கனெக்ஷன். இதுதான் அந்த மலையோட உண்மையான ரகசியம். சொர்க்க அதிகாரிகள் இதுக்காக தான் அவங்க கலையை பயன்படுத்தி அதை சுத்தி ஒரு நகரத்தையே உருவாக்கி இருக்காங்க. மாஸ்டர் இவங்க கிட்ட மனித உயிரை விட குன்லுன் மலையை பாதுகாக்கிறது தான் இப்போ அவசியமா இருக்கு. இது ஒரு சாதாரணமான பொக்கிஷம் இல்ல. இந்த நிலைப்பாடு கெட்டு போகாம இருக்க நாம தான் சொர்க்க அதிகாரிகளுக்கு உதவும்னு சொல்லுவாரு. இதனால நம்ம டீம் எந்த ஒரு அதிகார இடையூறும் இல்லாம களத்துல இறங்குறாங்க. இதோட படமும் முடியுது. So guys, இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு சூப்பரான படத்தோட வரும். அது வரைக்கும் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம எக்ஸ்ட்ரீம் தமிழ் சேனலை டிங் டாங்னு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லவ் யூ guys. Bye.